சரி, இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்கள் நீக்கல் நீக்குதல். வணக்கம், வாங்க எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோருக்கும் இனிய இனிய காலை வணக்கம். இன்றைய பாமுக பொருட்கள் திங்கட்கிழமைக்குரியது. இது எனது 3028வது ஆக்கம். நீக்கல் நீக்கல். நாளாந்தம் வீட்டை பெருக்கி குப்பைகளை அகற்றுதல் வேண்டும். அகற்றுதல் என்று ஒரு பதம் இருக்கின்றது. ம் சுகாதாரத்துக்கு ஏற்றதாக நாங்கள் வாழ்கிறோம்னா அந்த குப்பை உலகங்களை உடனடியாக வேலியால் கொட்டாமல் நாங்களே அதை அகற்றி ஏதாவது செய்தல் வேண்டும். நீக்கல் நீக்கல். அரிப்பது அரிக்கின்றது மண் அரிக்கிறது என்று சொல்லி இந்த கண்ணறை கொண்ட அரிதட்டை பாவித்துக் கொள்வார்கள். கண்ணறை என்று ஒரு பதம் இருக்கின்றது. நீக்கல் நீக்கல். வாழ்க்கையில் நாம் மாற்றம் பெற்று வாழ பழகிக்கொள்ள வேண்டும். மாற்றம் ஒரே நிலையில நாங்கள் இருக்கக்கூடாது. எந்த இருந்தாலும் சில விஷயங்கள்ல நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும். கோவக்காரன் மாற வேண்டும். மற்றது இந்த சோம்பலாக இருக்கக்கூடாது, உற்சாகமாக இருக்கணும். மாற்றம் எங்களே நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். உடுப்பு விஷயத்திலும் அப்படித்தான். நீக்கல் நீக்கல். சாயத்தில் பஞ்சம் பசி காரணமாக தங்கள் குழந்தைகளை சில பேர் கொன்று விடுகின்றார்கள். கொன்று ஒரு பதம் இருக்கின்றது. சாக்காட்டி விடுறார்கள். இப்போ நடந்து கொண்டிருக்கு. கிணத்துக்குள்ள பிள்ளைகளை எல்லாத்தையும் கொடுக்க கணக்க விஷயங்கள் போன மாதம் இல்லை 3 குழந்தைகளை சாக்காட்டி இருக்கிறார்கள் இந்த தாய்மை. நீக்கல் நீக்கல். பற்களுக்கு இடையிலே நீக்கல் இருந்தால் அடைத்து விடுவார்கள். இடைவெளி இருக்கிறது தான் பற்களுக்குள்ள சில. ஆனால் நடுவில் இடைவெளி வந்த வாணி பொதுவாக கொஞ்சம் காசுள்ளவர்களாக இருப்பார்கள். நீக்கல் நீக்கல் நல்லம் இருக்கிறது. சில எஜமானிகள் தங்கள் உணவுகளில் மீதியான உணவைத்தான் வீட்டில் செய்யும் பணிப்பெண்களுக்கும் கொடுப்பார்கள். மீதி என்ற ஒரு பதம் இருக்கின்றது. அதிகமாக சவுதியிலாம் பெரிய முறைப்பாடு வைப்பார்கள். என்ன இப்போ எல்லாம் ஒரு ஃபுல்லாக திரும்பி வந்திருக்குது. தான் பட்ட கஷ்டத்தை தனக்கு மீதியான சாப்பாட்டை தான் நான் தருவார்களாம். அது ஏற்கனவே அப்படித்தான் செய்கிறார்கள். அதே மீறி போகிறார்கள், என்ன பண்றது? நீக்கல். சாவச்சேரி டாக்டர் அர்ச்சனா வைத்தியசாலை நடந்த குழப்பங்களின் அத்தியட்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து விடப்பட்டுள்ளார். ஆமாம், அவ்வளோதான் நான் எழுதுறது. நீக்கல் செய்துட்டார் அந்த அந்த அவரோட பதவி நீக்கல் செய்யல. நான் நிற்கிறார். ஆனால் இப்போ தற்சயமாக நீக்கல் செய்துபட்டிருக்கிறேன். அப்படி வணக்கம் கலைவாணி. நன்றி வணக்கம். இல்லை, அவர் அங்கு அதுதான் நல்லது காலம் இல்லைன்னு சொல்கிறது தானே. அவர் போகமாட்டேன்னு சொல்லிட்டார். இனி நான் அந்த பக்கமே போகமாட்டேன்ட்டேன். ஆனால் மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்குது. இல்லைனாமும் மக்கள் ஆதரவு. அதாவது இந்த உண்மையாக ஒரு தமிழ் இதுக்காண்டிய போராடினவர் என்ன இல்லை, அதுக்கு அரசியல்வாதிகள் மற்றவர்களும் என்ன செய்யறது? ஒரு ஆண்டு போராடி பிரயோசனம் இல்லை தானே. பலர் மக்களும் அவர் பக்கம் தான். ஆனால் மற்ற இருக்கிறார்கள் தானே பொறுப்பு. எல்லாரும் சேர்ந்து ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை கலனடுனா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இவர் வின் பண்ணிட்டார். எல்லா விஷயங்களையும் இந்த காலங்கள் நல்லதுக்கு காலம் இல்லை, கெட்டவர்களுக்கு தான் காலம். நல்ல விஷயங்களை செய்தீங்கன்னா உங்களை பேனாக்குவார்கள். நீங்க தீயதை செய்து கொண்டிருங்கோ. என்னடா அது ஒரு விசாரணைக்கு வருமானி என்னன்னு சொன்னா கணக்க விஷயங்களை சொல்லி அது எல்லாம் சொல்லியாச்சு. சொன்னபடியினாலதான் நீ அவருக்கு இவ்வளவு இந்த நிலைமை வந்தது. நீயும் சொல்லாம மற்றவர்கள் தரகாசயமாக கொண்டு இருந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் 2 விஷயத்தில் புலவிட்டுட்டார். என்னென்னு சொல்லுங்க. தன்னிட மருத்துவத்துக்குள்ளே இருந்திருக்கலாம். அரசியலையும் கொண்டு வந்தார், புலிகளோட இதழையும் கொண்டு வந்தபடியாக தான் அந்த பிரச்சனை வந்தது. என்ன அரசியலையும் அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். என்ன அரசியலை பற்றி காய்ச்சார், புலிகளோட இதில் பற்றி காய்ச்சார். அதெல்லாம் விட்டுட்டு தன்னிட மருத்துவத்துக்குள்ளே நின்று அதை வாதாடி இருந்தாருன்னு. நன்றி வணக்கம். வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம் வாங்க. வணக்கம். ஆமாம், ராமூர்களுக்கும் திருநடாமோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக பொருட்கள் என்று நீக்கல் நீக்கல். என்னுடைய நீக்கல் என்று 924 நீக்கல். இந்த நீக்கல் என்பது அரிக்கண்டட்டியில அரிசினை போட்டு அது தண்ணீர் விட்டு நாங்கள் அரித்தரித்து போது கல்லை நீக்குவதற்காக அந்த அரிசியை அரித்தரித்து எடுத்து பானையில் போடுவோம். நீக்குவது கல்லை நீக்குவது. அடுத்ததாக எங்களுடைய அன்புக்குரியவர்கள் நாங்கள் அரிசியை அரித்தெடுப்பது. அது மாதிரி அந்த ரத்தினக்கால்களை எடுக்கிறதுக்கும் அந்த ஆத்தக்கரையில போயிருந்து பெரிய பெரிய சல்லடைகளை மண்ணை எடுத்து அரிச்சு
அரிச்சடிச்சு அந்த கல்லை வரையா அந்த ரத்தின கல்கள் அப்படி புறப்புகளையும் பார்த்துருக்கிறோம். அந்த ரத்தின கல் இருக்கிறவர்களும் அடுத்தது நாங்கள் அன்பு செய்கின்றவர்கள் எங்களை விட்டு நீங்கி விட்டால் எங்களுக்கு அது மிகவும் ஒரு பெரிய சோகமாகவே இருக்கும். எங்களை விட்டு அவர்கள் நீங்கி போய்விட்டார்கள் என்றால் விலகி விழுந்தார்கள். ஒரு சண்டையின் பொருட்டு அவர்கள் நீங்கி இருந்தாலும் எங்களுக்கு அது கவலையை தான் தரும். நிரந்தரமாக நீங்கி விட்டாலும் எங்களுக்கு அது கவலையாக இருக்கும். ஆகவே நீத்தார் பெருமையை நாங்கள் போற்றுவோம். நீத்தார் பெருமையை சொல்லி மற்றது அங்கு ஒன்று நிலையாக இருப்பதற்கு வேறு ஒன்று ஒத்து வராமல் இருந்தால் ஒன்றோடு ஒன்று ஒத்து வராமல் இருந்தால் அதை நாங்கள் நீக்கிவிட்டு, அது மனிதராக இருந்தாலும் சரிதான், பொருளாக இருந்தாலும் சரிதான், அதை நீக்கிவிட்டு நாங்கள் எங்களை வழியை பார்த்து கொண்டிருந்தால் அது எங்களுக்கு நன்மையாக முடியும். ஆகவே இந்த தீயவைகளை நீக்கி நல்லவைகளை ஏற்றி நாங்கள் எப்போதும் நலமாக வாழ வேண்டும். சிலருக்கு இந்த பற்கள் நீக்கலாக விட்டு விட்டு இருக்கும், அது ஒரு நீக்கலாக இருக்கிறது. மற்றது இந்த மட்டை வேலையில இருக்கிற நீக்கல் வழியாக அந்த கடவுள் இருக்கிற அளவில் கேட்டு பார்த்து நீக்கலுக்குள்ள அதை ஒத்துட்டு பார்த்து வேவு பார்க்கறது, அந்த சண்டைகளை அவர்களோட கதைகளை விட்டு கேட்கறது, அந்த பழக்கம் இப்போதும் சிலருக்கு அங்கே இருக்கின்றது. ஊர்ல இந்த அடுத்த வீட்டுல என்ன நடக்குது என்று வேவு பார்க்கறது, நீக்கல் பண்ணி அந்த வேலி அடைச்சிருப்பார்கள். 2 கிழமையால பார்த்தா அது அப்படியே பெரிய ஓட்டையா இருக்கு. என்னட்டா புதனம் பாக்குறது இருக்கும். அது இப்பயும் இந்த மதில்கள் வழியாகவும் வெட்டி பார்த்து அவர்கள் மற்ற வீடுகளுக்குள்ளதான் கண்ணா இருக்கும். வெட்டி பார்த்து ஊர்ல அநேகமாக இந்த விஷயங்கள் நடக்குது. வேவு பாக்குறது, ஒட்டு கேட்கறது இல்ல ஊர்ல இல்ல. இப்ப இங்க கேட்க முடியாது. ஆனா இப்ப ரோட்ல இருக்கக்குள்ள நாங்க பாக்குறோம் தான் நின்று கொண்டு ஒரு பிரச்சனைனா நீங்க பாருங்களா. இல்ல அது சேம் திங். இப்ப இங்க எங்களுக்கு பொட்டுகள் இல்ல, வேலிகள் எல்லாம் எட்டி பாக்குறதுக்கு. ஆனால் இப்ப சில வீடுகள், இப்ப எங்கட வீடெல்லாம் ஜாயின் ஒரு சுவர் தான், சரியா? பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்குள்ள அப்படி பட்டாரண்டு கேட்கும். தாய் பேசுறதெல்லாம் பட்டாரண்டு கேட்கும் எங்களுக்கு. அப்ப அது இப்ப நாங்க ஒட்டு கேட்கறோம் இல்ல, அது ஒரு சுவர் போட்ட ஓட்டிங்கன்னா தெரியும் கேட்கறது. ஆனா ஊர்ல வாடி இப்ப நாங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு முற்றத்துல இருந்து கதைக்கிறோன்னு வைங்கள, பக்கத்துல இருக்கிறாக்கள் அதை கேட்கலாமே அந்த கதை. இல்ல அது வாய் பாக்குறது தான், அதை ஒட்டு கேட்கறது, அது நீக்கி வேலையை நீக்கி போட்டு நீக்க பாக்குறது, அது மனித இயல்பு, ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது வாடிக்கையா அது போயிட்டு அவர்களுக்கு பழக்கமா போச்சு. ஆமா அதுதான் வானத்திலையும் ஓஷன் மண்டலத்துல அந்த நீக்கல் விழுந்ததாலதான் இன்றைக்கு இவ்வளவு மோசமான காலநிலைகளை நாங்க சந்திச்சு கொண்டிருக்கிறோம். இந்த காலத்துல மழையும் இடியும் புயலும் இன்னும் வார காலமா என்று சொல்லி யோசனை அப்படி வெள்ளப்பெருக்குகள் தான் வந்து பெரிய சேதம். பிரான்ஸ்ல எல்லாம் இந்த சுவிஸ் போர்டருக்கு பக்கத்துல உள்ள ஒரு மலைச்சார்ந்த இடங்கள் எல்லாம் பெரிய சேதங்கள், வீடுகள் எல்லாம் அழிந்து, இந்த மின்னலாக தாக்கப்பட்டு அழிந்து, பொருட்கள் எல்லாம் வீட்டு பொருட்கள் எல்லாம் சேதமாக்கப்பட்டு எல்லாத்தையும் நீங்கி போனதால் அவர்கள் கவலையில் இருக்கிறார்கள். இதை நீக்கிறது சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். மணி வந்த சொல்லிதான் புதுசு புதுசாகவும் செய்து கொள்ளும். நீக்கல் அதிகம் ஒன்றுதான் ஒரு அந்த ஒன்றுதான் வருமானு நினைக்கிறேன். என்ன அந்த ஒன்றுக்கான வேற சொல்லிகள் சொல்ல இருந்தாலும் நாங்களும் அந்த சொல்லாரும் இருந்தாலும் கூட நாங்கள் இதில் சில ஒரு மாத லீவில் நின்று எங்களுக்குலாம் இது கிடைக்கல. இன்றைக்கு தான் நான் புதுக்கள் உங்களுக்கு ஓகே ஓகே நீக்கல் அந்த சொல்ல இருந்தாலும் திருப்பி எழுதுறேன். நல்லா வந்த சொல்ல இருந்தாலும் இப்ப இது எங்களுக்கு புதுசா பல அனுபவங்கள் வருது நீக்கலை பற்றி. ஆகவே நாங்க நீக்கல் அது நாளைக்கு மேடு என்ன மேடு இல்ல குழி நினைக்கிறேன். நாளைக்கு மேடு மடா குழியா? சரி சரி, நேரத்தில் பார்க்கலாம். நாளைக்கு மேடு. சரி, என்னண்டா அப்படியே நில்லுங்கோ ஒரு 10 நிமிஷம் தாங்கோ. என்னடா நான் இந்த ரூட்டர் பாக்ஸை ஆஃப் பண்ணி திரும்ப இது போட்டு தான் நான் திரும்ப இது செய்ய வேணும். ஹாட்ஸ்பாட் போட்டு இதெல்லாம் சிக்கலில் வருது. சரி பார்ப்போம், நில்லுங்க ஒரு 10 நிமிஷம் தாங்களா? ஓ இது ஆஃப் பண்ணிட்டு திரும்ப வர.
நிற்கிறவர்கள் கதைக்கலாமே. ஓ நிற்கிறவர்கள் கதைக்கலாமே. நீங்க நாளை அந்த பொறிச்சலை நான் திருப்பி இருக்கா சொல்றேன் எல்லாருக்கும். இன்றைக்கு நீக்கல், நாளைக்கு மேடு, அடுத்த நாள் புதன்கிழமை குழி, அடுத்தது வியாழக்கிழமை குன்று. எழுதி வைங்க செய்யல. குண்டா குன்று குன்று குடியிருக்கும் முருகன் பெருமாள். குன்று 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 மலைக்குன்று மலைக்குன்று அதானே. சரி சரி. அவனாவதுக்கு சில நோய் மவுளினா குளிதானே. மவுளினா மவுளினா அவ்வளவுதான். குளிகளை தோண்டித்தானே நீங்க ஊர்ல இருந்த நீங்கள் இருந்திருக்க மாட்டீர்கள். மேல் நழுவுறது அது குளிக்கிறதா இது மவுளினா. இது மவுளினா. அந்த குளிக்கிறதுக்கு வர்றது அது கொம்புளினா. ஆமா. அது செய்யக்கூடாது. குளிப்பணிய அது செய்யக்கூடாது. கடவுளையும் தள்ளக்கூடாது. அதுதான் சொல்றேன் சில பேர் தள்ளி விடுறேன்னு சொல்றேன். நாங்க விழுக போய் நாங்களாயும் விழுகிறதானே தெரியாம போய் விழுகிறது இருக்குதான். நாங்களும் சொல்லுவோம் பானு வர்றது புளின்றது புளி இல்லை. நீக்கல் வந்து இப்ப கூடுதலா ஒரே சொல்லத்தான் நாங்கள் நிறைய பாவிக்கிறது. இந்த சட்டையில அந்த கண்ணாடி சட்டை மாதிரி கொண்டு போட்டு வெயிலுக்கு போய் நின்றாம சொல்லுவோம் இந்த நீக்கல் சட்டையில போட்டு குளிப்பு நிற்கிறாங்க. இப்ப நீக்கல் ஆடைகளும் தானே கூட போடுகிறார்கள். இல்ல அந்த வெயில் பக்கம் நீக்க ரெண்டு காலம் தான் தெரியும். நீக்கல் சொல்றதா? நீக்கல்ண்டா எடுப்படுறது நீக்கல் அகற்றுறதுன்னு வரும் கருத்து. அதுல தெரிகிறத சொல்றதானே. இப்ப அரிதட்டையிலையும் நாங்கள் அந்த பார்க்க வேண்டிட்டா இந்த நீக்கலான அரிதட்டை சொன்னா அந்த சின்ன சின்ன இது இல்லாம பெரிய சதுரமா வேணிட்டு அரிதட்டு கண்ணறைக்கு அது வருது. ஏன் சொல்லிட்டீங்க வேலையிலேயும் சொல்லிக்கணும் நீக்கலா இருக்குவா என்ன நினைக்கிறேன். நீக்கலாக அந்த நிட்டிங் அந்த பின்னல வந்து நீக்கல் விளத்தான் பின்னுறது பூ வடிவமாக ஒவ்வொரு அழகாக பின்னுவார்கள். அதுல வந்து நிறைய நீக்கல்கள் இருக்கு. நிறைய நீக்கல் இருக்கு. அதான் அழகு. அந்த பின்னலுக்கு அதுதான் அழகு. அது அது ஒரு காலத்துல பாவாடைக்கெல்லாம் பிச்சு தைச்ச காலங்கள் இருக்கிறது. இப்போது அது 2 மீட்டர் பின்னினா ஒரு பாவாடை நானங்க அம்மாவுக்கு பின்னி கொடுத்தது. ஆனா அது சரியான அந்த காலை அண்டும் இல்ல நீட்டு பாவாடைக்கு. நாங்க இந்த நுனி கிடைக்கு மாத்திரம் தான் அது கட்டுறதுன்னா 2 மீட்டர் இல்லை அகலம். அது இல்ல 2 மீட்டர் நீளமா கீழே மாத்திரம் தானே வைக்கிறது. ஆனா தடக்கப்படாது. அம்மா பின்னித்தாரவன் எங்களும் அதை விற்போம். எனக்கு அந்த ஓலை என்ன தண்ணியில நினைச்சிட்டு நடுப்பா பிரிச்சுட்டு பின்னுவினா எனக்கு நான் பின்னுறேன். முதலாவது பின்ன அம்மா பின்னி தருவேன். ரெண்டாவது பின்னி தலைப்பு கட்டுறது நாங்கள் போய் கடனா பின்னட்டான்னு சொல்ல அவ சொன்ன சரி பின்னி பேரன்னு சொல்ல அவ செய்யற மாதிரி பார்த்து மடிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் தலை பார்த்தா சரி என்ன வச்சுட்டு வேற அவ எல்லாத்தையும் கலாட்டுறாங்க. அதுதான் சொன்ன நீக்கல். ஹலோ வணக்கம். சரி அது கொஞ்சம் பிள்ளைக்குது. சரி பார்ப்போம் இப்படி ஓடுவோம் பார்ப்போம். 4 வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுகின்றார்கள். இது காதை கட்டி கொடுத்து நாங்கள் போடுறோம் இன்டர்நெட். சரி செல்வியாக்கா உங்கள் பக்கம் நீக்கல் நோ நீக்கல். வணக்கம். வணக்கம் வாங்க. வணக்கம். நான் இப்பொழுது போட்டு விட்டுட்டு வாணி வெளியில
போவண்டி வந்தது பார்மசிக்கு போட்டு இப்பதான் ஓடி வந்தேன். நீக்கல் முடிஞ்சுதா? இப்பதான் தொடங்குறீங்க? நீக்கல் தான் வாங்க. எனக்கு அந்த பல்லுக்குள்ள அந்த நீக்கல், மற்றது வேலி இருந்த அந்த நீக்கலுக்குள்ள பக்கத்து விட்ட போறது, அது ரெண்டும் தான் உடனே ஞாபகத்துக்கு வந்தது. நீக்கல் தெரியல. அரிசில இருந்து கல் அகற்றுறது நீக்கல் இல்லையா? அரிசில இருந்து கல்லு. ஓ கல்லு அரிசி. ஆமா நீக்கல் ஓம் தாமரக்கா. ஆமா ஆமா. மற்றது வாணி அதிகமாக அந்த வடுவழுத்த நட்புகளையும் நீக்கிவிட்ட மனத்துக்கு ஒரு ஆதரவு. விடவே மாட்டார். அது உண்மைதான். அத முழுமையா சொல்லுங்க. என்ன அது அதன் இது? வலுவழுத்த நட்பிலும் பார்க்க வெட்டுண்ட பகையே சிறந்தது. அது நல்லது. பகை பகை வெட்டுண்ட பகையே சிறந்ததா? வலுவழுத்த நட்பிலும் பார்க்க ஒற்றை அடிச்சா வெட்டி விட்டா நல்லா இருந்தா நீக்கிவிடும். உங்களோடையும் கவனமா தான் இருக்கும். விளையாடி வட்டி விட்டுருக்கு. ஆனா வலுவழுத்த நட்பு வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேக்குறேன் நான். அப்படியே போகிறார்களா? பழக தெரியும் தானே பாணி. அதான் அது வருஷம் கணக்கு எடுக்கும். என்ன அது வரைக்கும் தெரியாதானே? அது கஷ்டம். நடிக்கிறதையோட அப்பா சரியான அது கஷ்டம். அதுதானே இப்ப அதிகமாக இருக்குது. சும்மா மெழுகு மாதிரி பூசி போட்டு கதைப்பினாம் பிறகு பார்த்தா உள்ளுக்கு அவ்வளவுதான். சுயரூபம் வரும்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு சொல்லி அப்படியா அப்படியா இருந்தாரு 2 பேரும் சேருவோம் வழிய முடியுங்க. சரி, அடுத்து நிக்கல் நகுலவதி அவர்கள் நிறைய சொல்லிட்டார் போல. இப்போ நீங்கள் அந்த சட்டை கதை சொன்னீங்க தானே, சீக்வன்ஸ் வச்ச சட்டை, அது வந்து கண்ணறை சட்டையானா சொல்றது? நீக்கல் கண்ணாடி சட்டை, கண்ணறை இல்ல அதோட அந்த என்ன சொல்றது, அந்த பட்டன் ஐ லெக்ஸ் அதுல அந்த சட்டை போட்டிருந்தா அது கண்ணறையா தெரியுது. அது வந்து நாங்க அந்த தச்சமயம் அந்த வெயில் பார்க்கணுன்றதா 2 கூட அந்த இல்ல இப்ப அதான் ஃபேஷனா போச்சுது. ஆனா அது கண்ணறைன்றது, அது நீக்கல் சொல்றேன். அத கொஞ்சம் எடுத்து விட்டீங்கன்னா நீக்க கண்ணறை வந்து அந்த ஓட்ட ஓட்டையா இருக்கிறது தான் நான் கண்ணறைன்னு சொல்றேன். இல்ல கண்ணறைன்றது நீங்க போட்டும் அப்படியே அந்த உள்ளால தெரிகிறது தான் கண்ணறை. அதாவது அந்த லைனிங் அதில் இல்ல சட்டை போடுறீங்க தானே, ஸ்கர்ட் போடுறீங்க தானே, அப்ப கால் தெரியும். அதான் இந்த சட்டை கண்ணறையா இருக்குது என்ன இது அப்படின்னு பேசுவாங்க. அது கூடுதலாங்கடவா தங்கச்சியா பதிலாம் தச்சு தரோம். ஒரு கலர்லாம் அந்த அப்படி எனக்கு தான் தச்சு தருவேன். இல்ல அது நீக்கலுக்கு வராதுன்னு சொல்ல வரோம். பேச்சு வழக்கில் வாணி நீக்கல் சட்டை என்று தானே சொல்றது. நான் 2 காலையும் இப்படி வச்சிருக்கேன். அது நீக்கல்னு சொல்லி நான் சட்டை கால் தெரியுறத சொல்லுவாரு. தெரியுது இல்ல தெரியுதான்னு சொல்றது நான் தெரியல. 10 மணி நேரம் வாங்க. ஆமாம், பேச்சு வழக்குல வணக்கம். இந்த பல்லு பிடிங்கினா இல்ல அதுல நம்ம இடைவெளி நீக்கல் வரும். நீக்கல் வராக்கள் நடுவில் இடைவெளி வர்றாக்களுக்கு உண்மையாக கஷ்டம் இருக்காது. நீக்கலை மறைக்கத்தானே வாணி கம்பி கட்ட வச்சு அடைக்கிறோம். அது திரும்ப போடினா அதுதான் நீக்கல் வருமா மகத்தல். அது அப்படி வரும் நல்ல போடுறேன். இப்போ ஒரு ஃபேஷனுக்கு வந்துட்டு அந்த இது மாதிரி அது பயங்கர காசு அதுக்கு. அதை வாங்கி போடுகிறார்கள். என்ன ஒரு பேர் ஒன்று இருக்குது அதுக்கு. போட்டால் அப்படி இதாக ஷேப்பாக இருக்கு 3 பல்லண்டு. அது 1000 1000 கிளிப்பா இது ஓட்டோடென்டிஸ்ட் போய் அந்த கிளிப் இல்லை, கிளிப் இல்லை, அதான் கிளிப் இல்லை. இது பிளாஸ்டிக்லயே இருக்கும். சும்மா பார்த்தா பிளாஸ்டிக் தானே. அதுக்கு 1000 2000 3000 பவுண்ட்ஸ். அதை போட்டு நீங்க அமர்த்தினா அந்த பல்ல இப்ப எல்லாரும் போடுவோம். பிள்ளைகள் மட்டும் இல்லை, முழு பேரும் கிளிப் போடுறது. சின்னவர்கள் போட்டு தண்டுகிறார்கள். இப்ப மற்ற அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவேன் ராவி. அப்ப சாப்பிட கஷ்டப்படுவாங்க. அதை கரண்டி வச்சுட்டு சாப்பிடுறது.
கிளிப் போட்டா கலட்ட இல்லை இல்லை காட்டக்கூடாது. இல்லை இல்லை நீங்கள் 2 விதம் இருக்குது. ஒன்று கிளிப் போட்டால் 2 வருஷத்துக்கு கலட்டக்கூடாதுன்னா கலட்டக்கூடாது, அது கஷ்டம் சாப்பிடும் வரைக்கும். சில சாப்பாடுகள் தவிர்த்தி ஆக வேண்டும் குறைச்சதுகள். இது மற்ற பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை கலட்டிட்டு நீங்கள் சாப்பிட்டு அரியன்னு தான் பிறகு போடணும். திரும்ப தண்ணி நீங்கள் குடிக்கலாம், அது அதில் தண்ணி குடிக்கலாம், அந்த இனிப்பு அதில் குடிக்கலாம் அதை வந்துட்டு. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, நீங்க சொல்ல வாணி இங்க படத்தை எடுத்து போட்டு காட்டுப்படுது. பல்லா கிளிப் போகன் என்று சொல்றது அவங்க அந்த நீங்க சொன்ன பிளாஸ்டிக் மாதிரி அமர்த்தி விடுறது இருக்குல்ல, அமர்த்தி விடுறதா? அதை எடுத்து காட்டுப்படுது. எனக்கு இப்ப நீக்கிறது சொல்றேன். இப்ப கொஞ்ச காலமாக இந்த கீழ் பல்லு அடுக்க அவ்வளவும் இன்னுக்கு நீக்கலா வந்திருக்கு. இவ்வளவு காலம் இல்லை. இல்ல அது எல்லாத்துல கண்டுபிடிச்சுனா அந்த பன்னிச படிக்கதான் நீங்க இதை போட்டுட்டு போடைக்க பார்த்துட்டு நீக்கல இருக்கு. அதை கூட வடிவா தெரியும். அது இந்த முரசு கரைகிறபடியா அப்படி போயிடுறது. கீழ் பல்லு மட்டும் மேலே மேலே இந்த கூடுதலா அந்த பவேரியா விரத்தம் இருக்கிறாங்க அந்த நீக்கல் வரக்கூட இல்ல முரசு கரையும் முரசு கரைகிறபடியா தான் முரசு கரையிற நீக்கல் வாரது வந்து இப்ப ஒரு பல்லு பிடிங்கினா முரசு கரையில கீழே இருந்துதானே நீக்கல் வரும். எனக்கு மேல் நுனியிலதான் நம்மளோட அந்த நீக்கல் வந்து கீழே இல்லை, அடுக்கல இல்லை, கீழே இல்லை. அப்ப இதை உப்பு தண்ணி கொப்பளிச்சிட்டு பாருங்க. சரி, நீக்கல். இப்பொழுது நாங்கள் தினக்கவி தொடர்ந்து அறிவு களஞ்சியம். நன்றி, வணக்கம். சந்தி செஞ்சிருந்தால் சொல்லிக்கொள்ளலாம். யாரும் அந்த 15ஆம் தேதி டேட் போட்டதா வாணி மோகன் வரப்போகுது. சரி, என்ன இந்த அறிவுக்கலைஞர் தொடங்கியெல்லாம் சொல்லுவேன் தானே. சரியா, நன்றி. இப்பொழுது தினக்கவிக்குள் சொல்வோமாங்க. வணக்கம், நன்றி, வணக்கம். எங்கே 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 ஏன் இதுக்குள்ளே நிற்கிறேன்? தினக்கவி என்ன பிரச்சனையாக தான் இருக்கு. சரி, பார்ப்போம். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2010. சிவதேஷினி ராகவன், சுவிட்சர்லாந்து. வெறுமை அப்பப்போ அழகாய் வந்து ஆழ்மெனத்திடை வேடிக்கை காட்டி செல்லுதே வேண்டியவன் போல. அப்பப்போ அழகாய் வந்து ஆழ்மெனத்திடை வேடிக்கை காட்டி செல்லுதே வேண்டியவன் போல. அத்தனை இருந்தும் அனைத்து உணர்ந்து. என்ன சொல்றீங்க? 23 இருந்தது மேல பேருந்து இப்ப கடல் இந்த கவிதை 22 போட்டு என்ன தலைப்பு முதல்ல இருந்து போடுவோம். வெறுமை என்ன சார்? வெறுமை வெறுமையா? 16 பாருங்க. அனைத்து பாமுக சொந்தங்களுக்கு மிக உற்சாகமான திங்கள் வணக்கம். தினக்கவி 1881. சிவதேஷினி ராகவன், சுவிட்சர்லாந்திலிருந்து. ஒற்றை வானமும் ஒரு பறவையும் சற்றேனும் விழிவிலக்காது உற்றேதான் வாசித்தால் பற்றோடு படந்தேகும் பல வலிகள் உரைத்து நிற்கும் இக்கவி படைப்பு. சற்றேனும் விழிவிலக்காது உற்றேதான் வாசி. குழப்பிட்டீங்கப்பா, பொறுங்கோ. 10ஆம் மாதம் வருது, இப்ப 7ஆம் மாசம். தினக்கவி முதல் போட்ட கவி சரிவாணி. அப்ப யார் இடையில என்ன குழப்பினது? அவர் போட்டுக்கிறார் 23/7 இண்டியா 20 நாளைக்கு 23, இன்றைக்கு 22. அதான் டேட் மாறு கிடக்கு. சரியாக அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2010. சிவதேஷினி ராகவன், சுவிட்சர்லாந்திலிருந்து. வெறுமை அப்பப்போ அழகாய் வந்து ஆழ்மெனத்திடை வேடிக்கை காட்டி செல்லுதே வேண்டியவன் போல. அப்பப்போ அழகாய் வந்து ஆழ்மெனத்திடை வேடிக்கை காட்டி செல்லுதே வேண்டியவன் போல. அத்தனை இருந்தும் அனைத்து இழந்தது போல் ஓர் நாடகம் அரங்கேற்றம் காணுமே இந்த நிலையாய். அத்தனை இருந்தும் அனைத்து இழந்தது போல ஓர் நாடகம் அரங்கேற்றம் காணுமே இந்த நிலையாய்.
புன்னகை பறித்து புதையல் தொலைத்து புவனமே இருள் காட்டிச் செல்லும் பேதை என்றாக்கும். புன்னகை பறித்து புதையல் தொலைத்து புவனமே இருள் காட்டிச் செல்லும் பேதை என்றாக்கும். விழிகளில் பாரத்தை வினியமாயேற்றி விளையாட்டு பொம்மை என்றாக்கி அளவைக்குமே அதில் இன்பமோ. விழிகளில் பாரத்தை வினயமாயேற்றி விளையாட்டு பொம்மை என்றாக்கி அளவைக்குமே அதில் இன்பமோ. விண்வெளி மண்டலத்தில் தனித்தே விடப்பட்ட விடலை போலும் தான் வந்து போகும் வறுமை, அதை தவிர்த்தல் எங்கனம். விண்வெளி மண்டலத்தில் தனித்தே விடப்பட்ட விடலை போலும் தான் வந்து போகும் வறுமை, அதை தவிர்த்தல் எங்கனம். நன்றி, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு நடாமோகன் அவர்களுக்கு அனைத்து பாமுறிஞ்சு நன்றி. ஞானதேசம் தினமொரு பாமுக கவி திங்கட்கிழமைக்குரியது 1791 ஆக்கமாகும். ஆற்றல் மிக்க மருத்துவர், ஆற்றல் தரும் வித்துக்கள், அவனியில் பெரும் முத்துக்கள், இருளழைத்து அருளொடுக்கும் ஆற்றல் மிகவும் பெருகட்டும். எல்லோர் வாழ்விலும் கடவுளாக இருந்தீர், ஆற்றல் ஒன்று பணி செய்தீர். ஏழை எளியோரின் மண் பனானீர், வாழ்வை அயராது உழைத்தீர். அச்சமிலைக்கு உச்சமாய் பகந்தீர், காற்றோடு காற்றாகவும் பணி. ஆற்றல்களால் ஓங்கட்டும், முழுமையின் உண்மை ஜொலிக்கட்டும், புவி முழுவதும் ஆகட்டும். தொடர் முயற்சி தொடர் பயிற்சி வாழ்வில் உயரட்டும். மீண்டும் பணி தொடரட்டும். இறைவன் உம்மோடு என்றும் இருப்பார். நன்றி, வணக்கம். இறைவாணி யார் அவர்? சரி, வணக்கம். வாங்க, நேவிஸ் பிலிப் சார் எடுத்தாங்க. சிறு கவிதை சிறு கவிதைதான். நினைக்காமல் வருகிறது, மதிப்பில்லை என்று தெரிந்தும் தேடி வருவது. நினைக்காமல் வருவது, மதிப்பில்லை என்று தெரிந்தும் தேடி வருவது. யாருக்கும் எதற்கும் விலை போகாதது, யாருக்கும் எதற்கும் விலை போகாதது. எல்லோருக்கும் வருவதுண்டு, ஆனாலும் வந்துவிட்டால் வருமென்று தெரிந்தும் வந்துவிட்டால் நுங்களது குற்றம் சுற்றம் கூடி நின்று கதறி அழுவது மரணம் ஒன்றுதான். நன்றி, வணக்கம். உண்மை. நன்றி, வணக்கம். வாருங்கள், தட்டு கொடுப்பை தாருங்கள். நன்றி, வணக்கம். வாணி சிவதர்சினி அவர்கள் வெறுமையை பற்றி, அதாவது மனத்தில் உள்ள வெறுமைக்கு உதாரணங்கள் சொல்லி அப்படியான கவிதையாக வந்திருந்தது. அடுத்தது ஆற்றல் வைத்திய அர்ச்சனாவை மனதில் கொண்டு எழுதிய கவிதை மிக சிறப்பாக இருந்தது. ஆனால் என்னவோ சொல்லுவோம், அதர்மம் தான் வெண்டு கொண்டு போகும். இப்போது தர்மம் அழிந்து கொண்டு போகிற நிலையில் ஆற்றலிக்க வைத்திய நிலைமையும் அப்படித்தான் போகுது. ஆகவே ஜான்தேசன் கவிதைக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது நினைக்காமல் வருவது, உண்மையாக மரணமோ பிறப்போ எல்லாமே எமது கையில் இல்லை, எல்லாம் இறைவனுடைய கையில் தான். நாங்கள் நினைக்காமல் இருக்கும் போது வந்த போது எப்பவும் மனது அந்த கவலைகள் விட்டு அகலுவது நிறைய நாள் எடுக்கும். அப்படியான கவிதையை தந்திருந்தார் நீவர்கள். மூவருக்கும் அந்த வாழ்த்துக்கள் கூறி வாணி உங்கள் பணிக்கு மிக்க மிக்க நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் மணிமோகன். வணக்கம் மணிமோகன். பத்தினி கமலாந்தன், சுதர்சினி ராவனின் கவிதைகள், ஜான்டேசன் அவரின் கவிதைகள், கவிதைகள் நன்றாக உள்ளது. எங்களையும் உணர வச்சது. உங்களுக்கு அனைவருக்கும் பாராட்டுகளும் நன்றியும் கூறி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேர்களை பிள்ளையா சொல்லக்கூட, அப்புறம் கோவிச்சு விடுவார்கள். அர்ச்சனா, அதை சொல்லல, அர்ச்சனான்னு சொன்னீங்க. அர்ச்சனா இல்ல, அர்ச்சனா. என்ன சரியா பேரை சொல்லணும். என்ன அர்ச்சனா கூட பொம்பளை ஆயிரும். அவர பேர் அவர் ஆண். சரி, நன்றி, வணக்கம். அவங்க அப்பா நல்ல பேர்களை தான் வச்சிருக்கிறார். 5 படியங்களும் 6 படியங்களா இருக்கும். சரி, வணக்கம். வணக்கம்.
இப்போ கொஞ்சம் பொறுங்க. ஒருத்தர் பேரை இப்போ ஜெயா நடேசன் என்றவர் பேரை தயா நடேசன் என்று எழுதுனா ஏற்றுக்கொள்வீங்களோ? இப்படியும் அப்போ நீங்கள் சொல்லுவீங்களோ இப்படியும் எழுதலாம் அப்படியும் எழுதலாமன்ட்டு. ஒருத்தர் பேர் அர்ச்சனா அன்னைக்குல பெண்ணின் பேர் வருகுது. இவர் பேர் அர்ஜுனா. அப்ப என்னன்னு சொல்லுவீங்க? இப்படியும் எழுதலாம் அப்படியும் எழுதலாம் நல்லா இருக்கு. என்ன வாணிய ராணி என்று எழுதலாம் நான் ஏற்றுக்கொள்வேனா? இல்ல இல்ல இல்லையே இல்லையே. முடிங்க பார்ப்போம். அர்ச்சனா அர்ஜுனா முடிங்க இங்கிலீஷ்ல. அப்ப இல்ல என்னண்டு வராது. நீங்க இங்கிலீஷ்ல எழுதக்கல ஏஆர் முன்னுக்கு வருது. பின்னால முடிங்கன்னு பார்ப்போம். சனாவும் ஜூனாவும் சொன்னாத புள்ளை ஒத்துக்கொள்ளாம இப்படியும் வரும். அவர் ஆங்கிலத்தில் எழுதுனா தமிழ்ல எழுதுனா அவற்ற பெயர் அந்த பெயர் தான். எந்த பேர்? இல்ல இல்ல உங்களுக்கு ஸ்பெல்லிங் வேண்டாம். பேர் நீங்க உச்சரிச்சது பிள்ளை அவ்வளவுதான். அர்ச்சனா வேற அர்ஜுனா வேற. சரி அவரு பேர் அர்ஜுனா, அர்ச்சனா அல்ல. சரி வாங்க செல்வி. சரி வாங்க போறோங்க. ஒவ்வொருக்களை சொல்லுங்க. இப்போ செல்வி தேர்தல் வாங்க. இல்ல அது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம். கவிதை பக்கம் வாங்க. இல்ல அத சொல்லிட்டு சொல்றேன். எங்களுக்கு மணி இப்ப கடைசி எழுத்துல டி என்று முடியல. டிஹெச் ஐ என்றும் எழுதலாம், டிஹெச் ஒய் என்றும் எழுதலாம். அதை சொல்ல இல்லை நான். இப்ப மானிய சிலர் ஐ போடுவினம், சிலர் வை போடுவினம், சிலர் இ போடுவினம். சரியா? மானியத்தான் இருக்கும். அப்ப நீங்க வந்து இந்த பேரை மாத்த தவறு பண்றது. ஆனா அதுல வந்து தவறு பட கூடாது. அது கூடாது. இன்னொரு பேரை கொண்டு போயிரும் அது. நான் நினைக்கிறேன் ஏஆர் ஜேஜு என்ன அப்படி வருமா? சில பேர் பேர்கள் தங்கட நம்பர் கேட்ட மாதிரியும் போடுகிறேன். இல்ல இல்ல அது பிரச்சனை இல்ல. பத்மினிகம் வந்து நீங்க உச்சரிச்ச பேர் பிள்ளை அவ்வளவுதான். சரியா? வாங்கோ செல்வி தேர்தனாலே. நான் எப்படி உச்சரிச்சேன்? நான் எப்படி உச்சரிக்க வேணும்? நீங்க சொன்னது அர்ச்சனான்னு சொல்லி. வைத்தியர் அர்ச்சனா பிறகு பல அர்ச்சனாக்கள் வந்து எங்கட மான நஷ்டம் போட்டு விடுவார்கள். இதன் 2 பேர் உச்சரிச்சீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? சொல்லுங்க. ஏற்கனவே தமிழ கடப்பாடியில் ஏற்கனவே செல்வியக்கா சொல்லுங்க. நவலவதி அவர்கள் வாங்க. ஏற்கனவே செலவுகள் நிறைய போகுது. நல்லா தான் இருக்கும். சரி சொல்லுங்க. பாராவது ஒரு ஆள் சொல்ல வந்துட்டு வாணி வறுமை என்ற அதுவும் வறுமை அந்த வறுமை இல்ல வறுமை சாரி வறுமை என்ற இதுவும் நல்லா தான் இருந்தது. அடுத்து இது மரணம் வந்து எனக்கு உண்மையில் அது ஒரு சின்ன கவிதை. நேவிஸ் பிலிப் சார் சொன்னார். ரொம்பவே குழம்பிட்ட பையா காலையிலேயே. நேவிசக்காவின் கவிதை சின்ன கவிதையா இருந்தாலும் மிக அழகாக மரணத்தின் இதை எழுதியிருந்த சிறப்பாக இருக்கிறது. மூவருக்குமே வாழ்த்துக்கள். சரி நன்றி. நகுலவதி அவர்கள் வாங்க. அவர் கதைச்சு கொண்டிருக்கக்குள்ள அவர் ஓன் பண்ணி கதைப்பார். அவரை கூப்பிட்டா வர மாட்டார். அவர் விடைபெறுகிறேன் என்று சொன்ன மாதிரி நிக்கிறார். வணக்கம். இல்லை நான் சும்மா கேட்டேன். எனக்கு அதில் கேட்டேன் வெட்டுக்கள் கணக்க வருகிறது. இதுல ஒரு தரம் இப்படி கேட்டு இல்ல அது இன்னும் நெட் சரி வரலன்னா. நெட் இப்ப நாங்க இதுல போட்டது அதுல நாங்கள் இல்ல இல்ல ஹாட்ஸ்பாட்ன்றாக வந்து ட்ரை பண்ணவர் அது சரி வருது இல்ல. மனிதனாக பிறந்து அறிந்தேன், மனிதனாக பிறந்தவனுக்கு சுவையினவும் வருவதுதான். எனவே அந்த பிள்ளைகள் எனக்கு பெரிதாக தோன்றவில்லை. இடையிடையே வாரதே பெரிதென்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆங்கிலமா தமிழா இப்ப நடக்குது என்றதும் ஒரு ஒரு ஐமிச்சம் வந்துச்சு. ஒரு பெயர்ல ஆங்கிலம் தமிழ் என்று என்னை பொறுத்தளவில் ஒருவர் என்னை விட வேறொருவர் நீதி
மன்றத்துக்கோ நியாயத்திற்கோ இலாகா விளக்கத்துக்கோ ஒருவர் உட்பட்டிருப்பவரை பற்றி நாங்கள் கதைப்பது பேசுவது தவறு என்பதுதான் என் கருத்து. அது தம்பியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், மாமனா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம். எனவே ஒருத்தர் பொதுவான ஒரு நீதிமன்றத்துக்கு உட்பட்டு நடைமுறையில் இருப்பவரை பற்றி நாங்கள் கதைப்பது என்னை பொறுத்தளவு தவறு. அவர் நல்லவர் கெட்டவர் என்பதற்கு நாங்கள் ஒரு முடிவும் கூற முடியாது. நாங்கள் நீதிபதியாக நியமிக்கப்பட்டு விளக்கம் செய்பவரை விட நாங்கள் மேல் நீதிபதியாக இருக்க வேண்டும். அது நாங்கள் கூறினால் அது சரியோ பிழையோ செல்லுபடி ஆகாது. யாரை பற்றி கூறுகிறீர்கள்? கொஞ்சம் ஆறு என்றால் நான் உலகத்தில ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நீதிமன்றத்துக்கும் நியாயத்திற்கும் உட்பட்டு கொண்டு நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருந்தால் அவரை பற்றி கதைப்பது பொருத்தமற்றது என்றதுதான் என்ற கருத்து. அது அவரை பற்றி பணிகளை அவர் செய்த பணிகளை பற்றி பொருங்கோ ஒட்டு மொத்தமாக ஒவ்வொன்றையும் கிழிச்சு ஒவ்வொன்றையும் கதைக்கிறத நான் விரும்ப இல்லை. ஒட்டு மொத்தமாக அவர் ஒருதரை பற்றி நாங்கள் கதைப்பது சரியில்லை. எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கலாம். அந்த உலகமே கதைத்து கொண்டிருக்கீங்களா, நாங்கள் கதைக்கிற தவறாது. மேலும் நீங்கள் கதைத்தால் அது உங்களோட நான் கதைக்க வர இல்லை. இது எங்களுக்குரிய விவாதம் இல்லை. நீதி அதிகம் ஒரு நாங்கள் எல்லோரும் மேம்பட்டு கதைக்கிற ஒரு வானிலையில அது நான் பக்கச்சார்பாக எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கும். துணிவிரிக்கும், அறிவிரிக்கும் இருக்கும். சில நடவடிக்கைகளில் பிழையும் இருக்கும். எனவே நாங்கள் அதுகளை பற்றி கதைத்து கொள்வது சரியில்லை என்றது என் கருத்து. அது நீங்கள் பிழையாக நினைத்தால் அதை நான் பாதிட வரவில்லை சகோதரி. இல்ல ஈஸ்வரன் அவர்களே, நான் அவர் கோட்ஸுக்கு போறார் இப்படி தந்தாருன்னு நான் சொல்லி இல்ல. அவற்ற பணியை பற்றி சொன்னேன். நானும் ஒரு ஆஸ்பத்திரியில வேலை செய்த ஒரு பெண்ணான் இருந்தபடியால் அவற்ற பணி சிரமமாக இருந்தது என்று சொல்லி எல்லோரும் மக்களுக்கு ஆதரவு இருக்கின்றது. என்ன நான் அவர் கோட்ஸுக்கு போனார் செய்தார் பிள்ளையர் செய்தான்னு நான் ஒரு வசனம் எழுத இல்லையே. எங்களோட அவற்ற பணி இப்படி இருந்தது, அது மீண்டும் திரும்பி வர வேணும். அந்த பணியை செய்து நாட்டு மக்களுக்கு அது ஒரு நல்லதாக அமைய வேண்டும் என்றுதான் அந்த கவிதையை நான் எழுதினான் இல்லையே. அவருடைய சுட்டுக்காட்டி எதிர்ப்புகளை பற்றி நான் ஒன்றும் எழுத இல்லை. நீங்கள் ஒரு சகோதரியாக நான் கருதுவது, நான் வந்து கூறியதை நீங்கள் முழுக்க உள்வாங்கவில்லை. நான் இப்பொழுது கூறினதை நீங்கள் உள்வாங்க. நீங்க கோட்ஸுக்கு போனது அதுக்கு போனது அவர்களை கொண்டு வரக்கூடாது எங்களுக்கு தெரியாது. அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. நாங்க புலம்பெயர்ந்திருக்கிறோம், எங்களுக்கு தெரியாது. கோட்ஸுக்கு போனாரு அதை பற்றி இல்லை. நான் அவர் செய்யற பணி மீண்டும் அவர் வந்து மக்களுக்கு அந்த பணியை செய்ய வேண்டும் தான் அந்த இதுல குறிப்பிட்ட நேரம் ஒழிய அவர பணியும் எங்களுக்கு தெரியாதா? நீ இப்ப அவர பணியை பற்றியும் அவர் சொல்ல இல்லையே. அவர் அதுக்குள்ள நடந்த சுத்தமாத்து மக்கள் சொல்லினோம்னே, மக்கள் ஆதரவு இருக்கு அவர் செய்தபடியா. நாங்கள் ஒரு நாளும் பாக்குறோம் தானே அவற்ற பணி மக்கள் ஆதரிக்கணும் தானே. அதுக்குள்ள நடந்த சுத்தமாத்து தில்லுமுள்ளுகளை தான் அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். ஈசன் என்ன சொல்றார் அப்படி செய்கிறது. இப்போ அவர் அதை அப்படியேன்னு சொல்லலை. அவர் சொல்கிறார் இப்போ இருந்தாலும் இவர் இப்படியாக இருக்கும் பொழுது ஏன் கோட்டும் கேசுமா தெரிகிறார். அப்போ அவரை பற்றி இப்போ நாங்கள் இல்லை அதை கொண்டு கடைக்க கூடாதுன்னு சொல்கிறார் இவர். அதைத்தான் அப்படி இல்லை சொல்லல வாணி. அவர்களை பற்றி ஏன் நாங்கள் இந்த வானொலியில கதைப்பாருன்னு அவர் சொல்றாரு. என்ன நான் அவர் அப்படி சூப்பரார் பிரச்சனையில எப்படி போறாரு. சரி 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 விடுங்க விடுங்க சரி விடுங்க ஈசன் முடிங்க. நான் ராணியக்கா தலையில கைய வச்சுட்டு எடுக்க கைய. நானும் பல இலாகாக்களிலும் சுகாதார இலாகாவிலும் வேற இலாகாக்களில் நிர்வாகியாகவும் சுகாதார இலாகாவிலும் நான் வேலை பார்த்தவன். ஒவ்வொரு இலாகாவுக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் அவர்களுக்குரிய சட்ட திட்டங்கள் சேக்குலர் லெட்டர் அண்ட் லோ இது இருக்குது.
நடைமுறைக்காக ஈகோட்டொண்ட அந்தந்த இலாகா அந்தந்த டிசிக்னேட் அந்தந்த பதவிகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த கோட்டை மீறி நடப்பது தவறுதான். அது எங்கு போனாலும் அது தவறு என்று தான் சொல்லுவார்கள். நான் எவரையும் குறித்து இது தவறு இது நல்லது என்று நான் இங்கு குறிப்பிட நான் வரவில்லை. அப்படி ஒரு குறிப்பிட்டவரை நீதிமன்றத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கும் பொழுது நாங்கள் கதைப்பது தவறு என்று நான் கூறுகிறேன் ஒழிய குறிக்கப்பட்ட நபரையோ நபர்களையோ நான் பெறுமதியாக நான் குறைவாக கிடைக்கவில்லை. எனவே அந்த ஒரு விளக்கத்தை தான் அந்த ஒரு குறிப்பைத்தான் கூறினேனே ஒழிய அந்த குறிப்பு விளங்காமல் கதைத்தால் அது உங்களை பொறுத்தது. ஆனால் என் கருத்து பூரணமாக உள்வாங்கவில்லை என்றதான் இப்போதைக்கு இந்த நிகழ்வு இந்த கணக்கில் என் கருத்து. எனவே நாங்கள் பரவலாக பப்ளிக்ல நடக்கிற ஒரு விஷயத்தை நீதி நியாயத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் நீதி நியாயம் கதைப்பது தவறோ அல்லது நல்லதில்லை என்ற கருத்து தான் என் கருத்தை நான் கூறினேன். எனக்கு அவருடைய செயற்பாடுகள் எத்தனையோ வருடங்களுக்கு முதல் தெரியும். எனவே அவரை பற்றி நான் மேலும் கதைப்பது என்னை பொறுத்தளவில் அது தவறு, நான் விரும்பவில்லை. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம். வணக்கம். சரி, அடுத்த தினக்கவி நிறைவுக்கு வர நாங்கள் ஆர்வக்களஞ்சத்துக்குள் இணைந்து செல்லலாம். மிக்க நன்றி எல்லோருக்குமே. நவல விதியர்களும் சொல்ல போறீங்களா? வணக்கம். அருமை வீட்டில் விட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சந்தி தெரிந்திருந்தால் சொல்லிக்கொள்ளலாம். வணக்கம் வாணி, நானும் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சரி, முதலில் வானொலி கேட்டேன், அதை கொஞ்சம் விட்டு விட்டு தான் வந்தது, போட முடியாம இருந்தது. இப்போது அதன் பின்பர் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி, நீங்கள் தொடருங்கள் உங்கள் பணியை. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜூம் தெரியல நின்று